ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு ராசி அப்படின்னாலே அது பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் தனுசுக்கு பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகள் நிறையா இருக்கும். அது மாதிரி நியாயம், தர்மம் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர்கள் கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு மனை யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேரட் கார்டு மூலமாக டேரட் தேவதைகள் என்ன சொல்கின்றார்கள் என்று பார்ப்போம். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டே மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு பொதுவாகவே டேரட் கார்டில் நம்ம எந்த ஒரு விஷயமும் மேஜர் அர்கேனா மைனர் அர்கேனா தான் டிசைட் பண்ணும். அதில் மேஜர் அர்கேனா வந்தது அப்படின்னாலே அது சூப்பர். அதுவும் டேரட் கார்டில் அந்த மெஜிஷியன் கார்டு வந்தது அப்படின்னா அது நடராஜ தத்துவத்தையும் விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது. அதுவும் உங்கள் ராசி லக்னத்துக்கு உண்டான நிறமான எல்லோ, அதே போல் உங்களுக்கு சிகப்பு வர்ணத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். செவ்வாய் தான் பூமிகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவை தனகாரகன் என்று சொல்வார். அப்போ பணம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாமா, இல்லை இந்த வருஷம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு துணிந்து நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு உங்களுக்கு கிடைக்கும். நல்லபடியாக வீடு கட்டுவீர்கள், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இதை கூட கிடைக்கும். மனையோ வீடோ கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஆரம்பத்திலேயே நிறைய பேருக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா 1ஆம் நம்பர் கார்டு வித்தைக்காரன் கார்டு வந்தது அப்படின்னா அதில் உள்ள பஞ்சபூத தத்துவங்களையும் சம்மர் வின்டர் இது மாதிரியான சீசனல் இதை வச்சுமே நம்ம எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லிட முடியும். அதில் சம்மரில் இருந்து அந்த வின்டருக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும். ஒரு சில பேர் வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட்டு குவார்ட்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லேயே அதுக்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து செய்வார்கள். பூர்த்தியாகக்கூடியது எல்லாமே 4 to 8 monthஸில் உங்களுக்கு நடந்துவிடும். தனுசு ராசி, தனுசு லக்னம் இவர்களுக்கு வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறத டேரட் கார்டில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சேவகனின் வாள் நேராக வந்துள்ளது. பொதுவாகவே பஞ்சபூத தத்துவங்களில் வாள் தத்துவம், அதே போல் கோப்பை தத்துவம், நீர் தத்துவம், மண் தத்துவம், நெருப்பு தத்துவம் எல்லாம் சேர்ந்து ஒரு வாள் தத்துவம் வந்ததுன்னா வாள்லாம் ராஜா மாதிரியான ஆள்கிட்டையும் சேவகன், தளபதி இந்த மாதிரியான ஆள்கிட்ட தான் இருக்கும். 54 சேவகனின் வாள் வந்துள்ளது என்றால் நீங்கள் அந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருடத்தில் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, அதுவும் லக்ஸூரியஸ் வண்டி வாங்குறதுக்கு 2 வீலரோ 4 வீலரோ கண்டிப்பாக அமைந்துவிடும். அதுவும் 9 மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகம் உள்ளது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒயிட் அல்லது பிளாக் அல்லது கிரே கலர், இந்த கலரில் நீங்கள் இது பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ரெட் கலர் நல்லா செட் ஆகும். திருமண பாக்கியத்துக்கு காத்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கும் காளையர்களுக்கும் வந்திருக்கக்கூடியது 7 கோப்பைகள் வந்துள்ளது. 7 கோப்பைகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு ஆசிலேஷன், ஒரு வேவரி மைண்டு. இந்த வருஷம் நமக்கு அமையுமா அமையாதா, இந்த ஒத்தையாரட்டையா கேள்வி மாதிரியான ஒரு மதில்மேல் பூனை அப்படிங்கிற மாதிரியான இதை தான் அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராகு காலத்தில் துர்க்கைக்கு போய் விளக்கு போடுவது, அதே போல் இந்த அரச மரம், அந்த வேப்ப மரம் இது மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு போய் உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து, அதாவது ஒரு குடம் சொம்பு எடுத்து தண்ணி ஊற்றினாலும் சரி, ஒரு குடம் தண்ணி ஊற்றினாலும் சரி, பன்னீரால் அபிஷேகம் செய்தாலுமே உங்களுக்கு இந்த வருடத்தில் 7ஆவது மாதத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இதில் காட்டுகிறது. மறுமணத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு முதல் வாள் வந்துள்ளது. முதல் வாள் வந்தாலே இது வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஸோ நீண்ட காலமாக இதுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கண்டிப்பாக 5ஆவது மாதத்திலேயே நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. 2026 தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்காரர்கள் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காடை பாருங்கள், குரு பிரகஸ்பதியே வந்திருக்கிறார். தனுசு குரு அம்சம் உள்ள இது ராசி லக்னம். இப்போ பிரகஸ்பதி அப்படிங்கிறது தேவகுருன்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவானே வந்திருக்கிறதுனால அவரை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதும், அவருக்கான மந்திரம் இந்த கார்டில் கொடுத்துருக்கும். இது டிஸ்பிளேயில் அல்லது இது இமேஜ் அதில் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் உருவேற்றுங்கள், மந்திர உச்சாடனம் செய்யுங்கள். வியாழக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால்
சுபமாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இவர்களுக்கு படிப்பு சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ வேலை நிமித்தமாகவோ முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 3 கோப்பைகள் நேராக வந்துள்ளது. இதை வச்சே கலர்ஸும் இந்த வருஷம் இவங்க என்னென்ன கலர்ஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ரெட் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், அப்புறமா ஆரஞ்சு கலர்ஸை இவர்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோப்பைகள் அப்படிங்கிறதே மூகாம்பிகையும் வழிபட்டார்கள் என்றால் வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் 4 மாதத்திலிருந்து 7வது மாதத்திற்குள் கண்டிப்பாக அமையும். தானம் செய்ய வேண்டிய பொருட்களுக்கு உலகம் கார்டு வந்திருக்கிறது. இந்த உலகம் கார்டு எதை சொல்லும் அப்படின்னா பிரபஞ்ச தத்துவம். முன்னால் எது முடியுமோ, அதாவது பொருள் தானம் அப்படிங்கிறதுல உணவு தானத்தை இது சுட்டி காட்டக்கூடியது. தயிர் சாதம் அல்லது வெண்பொங்கல், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எலுமிச்சை சாதம், இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் தானம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு சாய்பாபா என்ன சொல்கின்றார்? உனது தத்துவம், தனித்துவம், உனது வாழ்க்கை பயணம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு தனித்துவமானதாகவும், ஆகையால் அதை மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவங்களோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் பாபா சொல்கிறார். இந்த பக்கத்து வீட்டில் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அவன் கார் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், நான் இன்னும் இப்படியே இருக்கேன், இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாபா சொல்கிறார். 2026 ஏஞ்சல் மெசேஜ் குயின் ஆஃப் மைக்கேல் வந்துள்ளது. பிரில்லியன்ட், ஹியூமரஸ், கெரியரில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்லுது. 2026 சோழி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய செய்தி, அறுபடை வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, இந்த 6 கோயில்களுக்கும் உங்களால் எவ்வளோ தடவை போக முடியுதோ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த வருடத்தில் நீங்கள் சென்று விட வேண்டும் என்பது தான் இந்த சோழி சொல்லுது. ஆறுமுகம் அருளிடும் அனுகிரகம் ஏர்முகம், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் இந்த 6 கோயில்களையும் பார்த்த உடனேயே என்ன காரியங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது சீக்கிரமாக நடக்கும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.